ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. சிறுவனின் சிவபூசை. ஒரு பிரபுவின் வீட்டில் ஒரு பிராமணர் பூஜை செய்து வந்தார். ஒரு சமயம் அந்த பிராமணர் வெளியூருக்குப் போக நேர்ந்தபோது தம் சிறுமகனிடம் பூஜையை ஒப்புவித்து தினந்தோறும் நிவேதனத்தை சுவாமி முன்னால் வைத்து அவருக்கு அமுது செய்து வை என்று சொல்லிப்போனார். தகப்பனாரின் கட்டளைப்படி நடந்த பையன் படையலை கடவுள் விக்கிரகத்தின் முன்னால் வைத்து மௌனமாக காத்திருந்தான். ஆனால் சுவாமி பேசவும் இல்லை, நைவேத்தியத்தை அமுது செய்யவும் இல்லை. பையன் நெடுநேரம் வரையில் பொறுத்து பார்த்தான். பீடத்திலிருந்து சுவாமி கீழே இறங்கி வந்து நைவேத்தியத்தின் முன்னால் உட்கார்ந்து அதனை புசிப்பார் என்று அந்த சிறுவன் திடமாக நம்பியிருந்தான். ஆதலால் அவன், சுவாமி சீக்கிரம் வந்து சாப்பிடும், எனக்கு நாழிகையாகிறது, என்னால் இனிமேல் காத்து கொண்டிருக்க முடியாது என்றான். இதற்கும் சுவாமி பதில் சொல்லவில்லை. ஆதலால் பையன், சுவாமி உமக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்று என் தந்தை சொல்லிப் போயிருக்கிறார். அப்படியிருக்க நீர் ஏன் இன்னும் உண்ண வராமல் இருக்கிறீர்? என் தந்தை கூப்பிட்டால் வந்து அமுது செய்து போகும் நீர் என்னால் படைக்கப்பட்டதை புசிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி நெடுநேரம் அழுதான். பின்னர் தலையை நிமிர்த்திப் பார்க்கையில் சுவாமி மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு நைவேத்தியத்தை சாப்பிடுவதைக் கண்டான். பூஜை முடிந்ததும் பையன் வெளியில் வந்தான். வீட்டுக்காரர்கள், பூஜை முடிந்துவிட்டால் நைவேத்தியத்தை கொண்டு வருகிறதுதானே என்றனர். எல்லாவற்றையும் சுவாமி சாப்பிட்டு விட்டாரே என்று பையன் பதில் சொன்னான். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்கிறாய் என்றனர். நான் நிவேதனம் செய்தவற்றையெல்லாம் சுவாமி சாப்பிட்டு விட்டார் என்றான் பையன். அப்பால் அவர்கள் பூஜை அறைக்குள் நுழைந்து பார்க்க நைவேத்தியம் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்களாக இருக்கக் கண்டு பிரமித்து நின்றனர். உண்மையான நம்பிக்கையும் தீவிரமான பக்தியும் இப்படிப்பட்ட மகிமையே உடையவை. ஆதாரம் 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.